என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 23/10/2025 வியாழக்கிழமை, கந்த சஷ்டியின் 2ஆம் நாள். நமக்கு இந்த குருவாரத்தில் விசாக நட்சத்திரமும் நமக்கு கூடி வந்திருக்கு இல்லையா? ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லைங்க, கரிநாள் அன்று கரிநாளும் நமக்கு சேர்ந்திருக்கு. குரு வாரத்தில் விசாக நட்சத்திரமும் கூடி வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சஷ்டியின் 2ஆம் நாள் அன்று கரிநாளும் நமக்கு இருக்குங்க. கரிநாளில் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுங்கிறாங்களே, அப்படின்னா என்ன செய்யலாம்? நம்ம ஏற்கனவே சொன்னது போல தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள் கரிநாள். ஏன்னா விசாக நட்சத்திரம் நமக்கு இருக்கு. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இந்த நாள் கருதப்படுதுங்க. குருவாரம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும் முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாள் கிடையாது, வியாழக்கிழமையும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுதுங்க. ஏன்னா திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் ரொம்ப சிறப்பாக வழிபாடுகள் முருகப்பெருமானுக்கு நடக்கும். அதனால வியாழக்கிழமை இந்த விசாக நட்சத்திரம் கூடி வந்திருக்கக்கூடிய நாளில் முருகப்பெருமானை இன்னும், ஏன்னா விரதம் இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் இன்னும் ரொம்ப தீவிரமாக முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளில் முருகப்பெருமானை நினைச்சு நல்லா வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. விரதங்களை நல்லா, ஏன்னா ஏற்கனவே விரதங்களை பற்றி ரொம்ப வீடியோ நம்ம கொடுத்தாச்சு, அதனால விரதங்களை ஃபாலோ பண்ணுங்க. பகல் நேரங்களில் தூங்காமல் முருகப்பெருமானையும் நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க. சரி, கரிநாளில் என்ன செய்யலாம்? ஏன்னா கரிநாள் சேர்ந்து வந்திருக்கு இல்லையா? கரிநாளில் வளரக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டாங்க, தேயக்கூடிய விஷயங்களை செய்வாங்க. அப்படின்னா என்ன? கடன் பிரச்சனை இருக்கா? முருகப்பெருமான்கிட்ட உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க, என்னுடைய கடன் எல்லாம் தீர வேண்டும் அப்படின்னு இந்த நாளில் 2 விளக்கை கொளுத்தி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கா? இனிமே எனக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரவே கூடாது அப்படின்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கா? எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கக்கூடாது, எனக்கு கண்திருஷ்டி தோஷம் இருக்கக்கூடாது, நான் போகிற காரியத்தில் எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. திருமணம் ஆகலைங்க, நானும் ரொம்ப நாளாக என் பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ வரன்னு பார்க்குறேன், எதுவுமே நடக்கலை அப்படின்னாலும் சரி, இந்த நாளை தவற விடாதீங்க. ஏன்னா கரிநாள் குருவாரத்தில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏற்கனவே சொன்னது போல விசாக நட்சத்திரமும் நமக்கு கூடியிருக்கு. விசாக நட்சத்திரத்தின் அதிபதி யாரு? குரு பகவான். இந்த வியாழக்கிழமைக்கு அதிபதி யாரு? குரு பகவான். அப்படி குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த அற்புதமான நாளில் கரிநாள் வந்திருக்கிறதுனால நான் சொன்ன வழிபாடுகள் எல்லாம் செய்யுங்க. எதெல்லாம் வேண்டாமோ, எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மனசுல நினைச்சு வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த கரிநாள் சக்தி வாய்ந்த கரிநாளுங்க, இந்த நாளில் வேண்ட அனைத்து காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக உண்டாகும்.